பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும். அந்த ஆண்டுக்கோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5, 8க்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரித்தார். இனி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் அடுத்து 1 வருட காலம் சஞ்சரிக்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 12இல் சஞ்சரிப்பதாலும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி அமைய பெற்று அஷ்டம சனி நடப்பதாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஜென்ம ராசியில் கேது 7இல் ராகு என சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது ஆரம்ப நிலையிலே ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது மிக மிக சிறப்பு. பொதுவாக ஏற்படக்கூடிய தேவையற்ற மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதற்கு மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது கூட சிறப்பான நேரமாகும். அதாவது இந்த நேரத்தில் தேவையற்ற வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக செலவுகளை எதிர்கொள்வது மிகவும் நல்லது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது. வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் நிமித்தமாக பிறரை நம்பாமல் இருப்பது நல்லது. கூட்டாளியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. அதிலும் குறிப்பாக தேவையற்ற தூர பயணங்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. பொதுவாக தொழில் ரீதியாக ஏதாவது சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிகவும் நல்லது. ஒரு சிலர் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறுவார்கள். அந்த ஆசை வார்த்தைகளை கூறிய மற்றவர்கள் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பொதுவாக பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு புறம் அஷ்டம சனி, ஒரு புறம் 12இல் குரு, இரு கிரகமைப்புமே ஒரு சாதகமற்ற நிலையாகும். குரு சனி 2 பேருமே சாதகமற்ற இரு நிலையில் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி என்று ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியின் பிறகு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கும் மாறுதலாக இருப்பதால் 6இல் ராகு சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்பதால் டிசம்பருக்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, அப்படி ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செயல்படுத்தாமல் மனைவி பேரிலோ மற்றவர்கள் பேரிலோ கடன் வாங்குவது மிக மிக சிறப்பு. வருகின்ற நாட்களில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது, எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற நாட்களில் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது. நேயர்களே, இதுவரை சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனலை கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4-7க்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரித்தார். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். குரு 11இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இந்த தருணத்தில் வர டிசம்பர் 5ஆம் தேதி வரை ராகு 6ஆம் வீட்டிலும் அதன் பிறகு கேது 11ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு உன்னதமான அமைப்பாகும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.